Hey guys, நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த யூடியூபர்ஸ் அப்புறம் செலிபிரிட்டிஸ் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக மால்தீவ்ஸ்க்கு போய் எப்பயாவது ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ சோஷியல் மீடியாவிலே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் மால்தீவ்ஸ்க்கு போகணுண்டா அப்படின்ற மாதிரி ஆசை வந்திருக்கும். இந்த மாதிரி ஆசை மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன்ஸ்க்கு வந்ததுனால தான் மால்தீவ்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு இந்தியன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்லேருந்து 2.5 லட்சம் பேருக்கு மேலேயே போகிறாங்க. 2021 2.9 லட்சம் இந்தியன்ஸ் வந்து மால்தீவ்ஸ்க்கு வந்து ட்ரிப்பு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 2.4 லட்சத்துக்கு மேலே இந்தியன்ஸ் வந்து மால்தீவ்ஸ்க்கு ட்ரிப்பு போயிருக்காங்க. ஸோ இந்தியன்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டெஸ்டினேஷன், அதாவது டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்னா கண்டிப்பாக மால்தீவ்ஸ் அதில் வரும். ஸோ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க மால்தீவ்ஸ் வர்சஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, மால்தீவ்ஸ் அப்படின்றது வந்து இந்தியாவை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆக்சுவலி மால்தீவ்ஸ் அப்படின்றது வந்து ஒரு தனி கண்ட்ரி. ஸோ அதை வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன தான் பிரச்சனை அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ இந்த விஷயம்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து லக்ஷதீப்புக்கு போகிறாரு. அதாவது லக்ஷதீப் அப்படின்றது வந்து ஒரு ஐலாண்டு, இந்தியாவுக்கு கீழே இருக்க யூனியன் டெரிட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு ஐலாண்டு. ஸோ அந்த ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் போன ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து வைரல் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த ஃபோட்டோவெலாம் பார்த்த மால்தீவ்ஸை சேர்ந்த பீப்புளாக இருக்கட்டும், மால்தீவ்ஸை சேர்ந்த மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், டெபுட்டி மினிஸ்டர், இவங்கலாம் சில கமெண்ட்ஸ், நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸை சேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதோட மெம்பர் ஒருத்தர், அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாஹித் ரமீஸ். இவர் என்ன சொல்கிறாரா, நீங்கள் என்ன லக்ஷதீப் வந்து மால்தீவ்ஸ்க்கு போட்டியாக கொண்டு வரீங்களா? நீங்கள் எப்படி ரூம்ஸ்லாம் க்ளீனாக வச்சுக்குவீங்க? நாங்கள் கொடுக்குற மாதிரி எப்படி உங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அப்படியும் சேர்ந்து நீங்கள் ரூம்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரூம்ஸில் வர ஸ்மெல்லே உங்கள் டவுன்ஃபாலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து அவர் ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட்டாக போடுறாரு. இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் அக்ஷய் குமார் இருக்கார்ல, இந்தியன் பாலிவுட் ஆக்டர், ஸோ அவர் வந்து ஒரு ரிப்ளை போடுறாரு. ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் போடுவீங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் மால்தீவ்ஸ்க்கு நிறைய தடவை வந்திருக்கேன், எனக்கு மால்தீவ்ஸ் நல்லாவே பிடிக்கும். பட் இருந்தாலும் டிக்னிட்டி, அதாவது மானம் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கமெண்ட் எப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஐலாண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருப்பாரு. இதுவும் ஒரு வைரலானுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்லை, இந்த ஆப்போசிஷன் பார்ட்டியை சேர்ந்த மெம்பர் மட்டும் இல்லை, மால்தீவ்ஸில் சேர்ந்த மினிஸ்டர்ஸ், டெபுட்டி மினிஸ்டர்ஸ் 3 பேர், அதாவது டெபுட்டி மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூத் எம்பவர்மெண்ட், அதாவது ஒரு 3 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்ஜூன் மஜித், அல்ஷா ஷரீஃப், மரியம் ஷூனா, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மினிஸ்டராக இருக்காங்க யூத் எம்பவர்மெண்ட்டுக்கு மால்தீவ்ஸில். ஸோ இவங்க 3 பேரும் சில ட்வீட்ஸை போடுறாங்க ட்விட்டரில். அது மட்டும் இல்லாமல் அல்ஷா ஷரீஃப் அப்படின்ற மாதிரி சொன்னால, அவங்க வந்து ரொம்பவே கேவலமாக பிரதமர் மோடி அவர்கள் ரொம்பவே கீழ்த்தரமாக பேசி ஒரு ட்வீட்டை போட்டிருப்பாங்க. அது இப்போ இல்லை, டெலீட் பண்ணிட்டாங்க. ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தோட்டி நம்ம இந்தியன்ஸ் இருப்பாங்களா, இதெல்லாம் பார்த்து சும்மா இருப்பாங்களா? மால்தீவ்ஸ்க்கு எதிராக இவங்களும் ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ் பீப்புள் விசிட் மால்தீவ்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்குது. இந்தியாவிலேருந்து மால்தீவுக்கு பல எதிர்ப்புகள் வருது. அதை ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் என்னென்னு. ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் மை ட்ரிப் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபாரின் டெஸ்டினேஷனுக்குலாம் டூர் போனால் அதுக்காக டிக்கெட் புக் பண்ணுறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மால்தீவ்ஸ்க்கு இருக்கிற ட்ரிப் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இனிமேல் அது இப்போதைக்கு மால்தீவ்ஸ்க்கு எந்த ட்ரிப்பும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ட்விட்டரில் பாய்காட் மால்தீவ்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மேக் மை ட்ரிப்பில் 3400%, அதாவது லக்ஷதீப்க்கு மோடி அவர்கள் போனதுக்கு முன்னாடி இருந்ததை விட 3400 மடங்கு அதிகமான டிக்கெட்ஸ் வந்து மேக் மை ட்ரிப்பில் ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ், CAIT அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் பண்ணுவாங்கல்ல, ட்ரேடிங்கு, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கமிட்டி ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் மால்தீவ்ஸில் இப்போ நம்ம மால்தீவ்ஸ் வந்து நம்ம பிரதமரையும் அவமானப்படுத்திருக்காங்க, இந்தியாவும் அவமானப்படுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டொமஸ்டிக் இன்வெஸ்டர், இந்த மாதிரி ட்ரேடிங் இன்வெஸ்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் போய் மால்தீவ்ஸில் இன்வெஸ்ட்டோ இல்லை அவங்க கூட ஏதோ டீலிங் பண்ணுறதா இருந்தால் அதை தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மால்தீவ்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆகுது. கிட்டத்தட்ட 9000க்கும் மேற்பட்ட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கேன்சல் ஆகுது. பல பேர் அவங்களோட மால்தீவ்ஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு லக்ஷதீப்க்கு டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடக்கும்போது சரி, அந்த 3 மினிஸ்டர் இது மாதிரி பண்ணாங்களே, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்லேருந்து அந்த 3 டெபுட்டி மினிஸ்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அதாவது மால்தீவ்ஸோட மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து மூசா ஜமீர் அப்படின்ற ஒருத்தர். ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வெளிநாட்டு லீடர்ஸ் யாரையுமே குறைவாக பேசுகிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். கோவிட் டைமில்
1,00,000 வேக்சின் நினைக்கிறேன். ஸோ 1,00,000 வேக்சினை வந்து மால்தீவுக்கு இந்தியா வந்து சும்மாவே கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இந்தியான்ஸ்க்கு வந்து அந்த வேக்சின் வரத்துக்கு முன்னாடியே மால்தீவ்ஸ் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்தியா வந்து மால்தீவ்ஸை கேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மால்தீவ்ஸில் இந்தளவுக்கு டூரிசம் இருக்குன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்தியாவிலேருந்து தான் போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்க ஒரு இடத்துல வந்து இந்தியாவே அவங்க கீழ்த்தரமாக பேசுகிறதுக்கு அவங்களுக்கே ஒரு பேக் ஸ்லாஷ் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஏதாவது இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ இல்லை இந்தியன் பொலிட்டிஷியன்ஸோ ஏதாவது சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மோடி அவர்களே எதுவும் அதுக்கு ரிப்ளை பண்ணலை. பட் இதுக்கப்புறம் ஏதாவது கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை தாண்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 90% ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு ஃபாரின் வெளிநாடை தான் நம்ம எல்லாருமே யோசிச்சு வச்சுருப்போம். ஏன்னா வெளிநாடுனா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்டா, ஆசைப்படுவோம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு. பட் இதெல்லாம் தாண்டி வெளிநாட்டுக்கு போகாது, அது நம்ம ஃப்யூச்சர் விஷயம். இதெல்லாம் தாண்டி வெளிநாட்டிலையும் தாண்டி இந்தியாவிலேயே அவ்வளோ அழகான டெஸ்டினேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்தியாவிலே டூரிஸ்டம், அதாவது வெளிநாட்டுக்கு நம்ம டூர் போகிறத தாண்டி இந்தியாவில் டூர் போகிறதுக்கு எவ்வளவோ இடங்கள் கொட்டி கிடக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபாரினுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே இந்தியாவிலே அவ்வளோ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்கும் போது எதுக்கு நம்ம ஃபாரினுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே பார்ப்போமே, இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே, அதுக்கப்புறம் நம்ம ஃபாரின் போய் அந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு கருத்து. ஸோ இந்த கருத்தை ஏற்றுக்கிறதும் உங்களோட விருப்பம். பட் நான் சொல்கிறேன், இப்போயே நம்ம யாரும் போகிறதில்ல. ஃப்யூச்சரில் மேபி போனால் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்க எல்லா பிளேசஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாரினுக்கு போவோம் அப்படின்றது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது தாண்டி இந்த இந்தியா vs மால்தீவ் அப்படின்ற பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், முடிஞ்சால் நாளைக்கு சந்திக்கிறேன். ஸோ பாய்.